அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தோட கன்டினியூஷன் vlog. இஃப்தார் முடிஞ்ச பிறகு சஹாருக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன்னா, காலையில 1 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் சிக்கன் கிரேவிக்கும், கொஞ்சம் சிக்கன் 65க்கும் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் லெக் பீஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் 65க்கு மசாலா போட்டு மேரினேட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன், தயிர் 1 கப். நான் எப்பவுமே இந்த மசாலா மட்டும் தான் சிக்கன் 65க்கு போடுவேன். நைட்டுக்கு கிரேவி மட்டும் செஞ்சுட்டு சஹாருக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு. இப்ப சிக்கன் கிரேவிக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்குங்க. கட் பண்ண 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது வரைக்கும் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி மிக்ஸி ஜார்ல அரைச்சிருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு சிக்கனையும் சேர்த்து போட்டுக்கலாம். கட் பண்ண தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டு வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தனியா தூள் 1/2 ஸ்பூன் போட்டு தயிர் 1 கப் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப அரைச்ச தக்காளி பேஸ்ட் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா வாசனை எல்லாமே போன பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமா தூவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 5 நிமிஷம் அடுப்பு சிம்ல வச்சிருங்க. சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. நைட்டே சாதம் செஞ்சு வச்சுட்டேன். சஹாருக்கு மட்டும் எழுந்திருச்சு சிக்கன் 65 செஞ்சுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் சஹார் நல்லபடியா முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே சாதாரணமாவே கடல் பாசி செய்வோம் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி சூப்பரான கஸ்டர்ட் கடல் பாசி ரெசிபி தான் செய்ய போறேன். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் 1/2 லிட்டர் பால் சூடு பண்றதுக்கு வச்சிட்டேன். இது கடல் பாசி. இதுக்கு அகர் அகர்னு கூட சொல்லலாம். இது நான் சின்னதா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஸ்டவ்ல கரையறதுக்கு வச்சுட்டேன். ஒரு சின்ன பவுல்ல 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு கொஞ்சமா ஆறுன பால் போட்டு கெட்டி இல்லாம கலக்கி வச்சுக்கோங்க. கடல் பாசி கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா? இப்ப நல்லா கரைஞ்சிருக்கு. இதுல 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த பக்கம் பாலும் நல்லா பொங்கிருச்சு. கலக்கி வச்ச கஸ்டர்ட் பவுடர் போட்டு கெட்டி இல்லாம கிளறிட்டே இருங்க. இப்ப கடல் பாசியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. எடுத்து பால்ல போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு ஒரு ரவுண்ட் பிளேட்ல போட்டு ஆற விடுங்க. நான் 2 பவுல்லயும் போட்டிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை எல்லாமே சின்னதா கட் பண்ணி நான் மேல போட்டிருக்கேன். நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜ்ல இல்லைன்னா ஃப்ரீசர்ல 2 மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான கஸ்டர்ட் அகர் அகர் புட்டிங் ரெடி. இந்த மாதிரி இஃப்தார் நேரத்துல செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அஸ்ஸலாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம எப்போதும் ஒரே மாதிரி மட்டன் குருமா செய்றோம் இல்லையா? இன்னைக்கு மட்டனும் முருங்காய் போட்டு எப்படி குருமா செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு 3 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்குங்க. நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி இருக்கேன். அதுவும் போட்டு 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சது 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கறி வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி 4 விசில் வரட்டும். அப்போதான் கறி நல்லா வெந்திருக்கும். அது வரைக்கும் 3 பத தேங்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 பட்டை, 2 லவங்கம் எல்லாமே மிக்சில அரைச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் திக்னஸா கிடைக்கும். இப்ப மட்டனை நல்லா வெந்திருக்கு. இப்ப முருங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பேஸ்ட் போட்டு 1 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு விசில் விடாதீங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. நல்லா முருங்காயும் வெந்திருக்கும். சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.